ஸோ அகெயின் லாஸ்ட் மந்த் ஆஃப் நீட் ஆல்ரெடி இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சப்ஜெக்ட் வைஸ் பிரேக் டவுனில் பயாலஜியை பார்த்தாச்சு, அடுத்து கெமிஸ்ட்ரியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் படிக்கலாமா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய டவுட்டோடு இருக்கிற கடைசி சப்ஜெக்ட் விச் இஸ் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸை எப்படி 5 ஸ்டெப்ஸை வச்சு சால்வ் பண்ண முடியும் அண்ட் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஹையஸ்ட் மார்க்ஸ் எப்படி வாங்க முடியும், இது ரெண்டையுமே இந்த வீடியோவில் டிகோட் பண்ண போகிறோம். ரைட்? So before going, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing final year MBBS and the part-time biology faculty. Okay, physics இது எந்த வருஷமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஒரு கொஷின் மார்க்கான சப்ஜெக்ட் தான் அந்த ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும், பட் இட் நீட்ஸ் சம் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. ரைட்? வில் ஜஸ்ட் பிரேக் டவுன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா 11th and 12th கடைசியாக எல்லாரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 12th கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, விச் இஸ் ஃபார் 90 மார்க்ஸ் அட்லீஸ்ட். இந்த 90 மார்க்ஸில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ வாங்க முடியும்னு பார்ப்போம். when we take 12th, அதுலேயும் சில சாப்டர்ஸ் நம்மளுக்கு புரியாமையும் பிடிக்காமையும் படிக்காமையும் இருக்கும். லைக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சில பார்ட்ஸாக இருக்கலாம், ஆர் ரே ஆப்டிக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி சில சாப்டர்ஸை விட்டுருப்போம். ஸோ கோ வித் சம் ஈஸி சாப்டர்ஸ். ரைட்? ஸோ 5 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட், சூஸ் அ சாப்டர். ஐ எம் ஜஸ்ட் சூஸிங் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர். ஆல்ரெடி நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணுற டெக்னிக் தான். ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் எல்லா ஃபார்முலாஸையும் எழுதி வைக்கிறீங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸு, இது எல்லாமே எழுதி வச்சுருங்க. செகண்ட், கான்செப்ட் ஸ்டடி. அது என்ன சார் கான்செப்ட் ஸ்டடி அப்படின்னா, நிறைய இடத்துல யூனிட் கான்செப்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ்னா எப்படி யோசிக்கணும், ரெசிஸ்டார்ஸ் இன் பேரலல்னா எப்படி யோசிக்கணும், அதில் ஒரு பல்பு கலெக்ட் பண்ணால் எப்படி யோசிக்கணும், அதில் கீ இதெல்லாம் இருந்தால் சர்க்கியூட்ஸில் எப்படி யோசிக்கணும், இதெல்லாம் தான் கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட்ஸை செகண்ட் ஸ்டெப்பில் ஒவ்வொரு சாப்டருக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணும். தேர்ட், கோ வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இதில் இன்ஸ்டியூட் கொஷின்ஸை விட பெஸ்ட்டான விஷயம் நீங்கள் நல்லா ப்ராப்பராக மேலே போகிறதுக்கு எது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயே பிரேக் டவுன் இருக்கும். ஒவ்வொரு சப் டாபிக்ஸையுமே பிரேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சப் டாபிக்ஸையும் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிற ஃபார்முலாஸை வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்தந்த சப் டாபிக்காக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நாலாவது, ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூ நோ தட் அதில் பாதி நம்மளால போட்டிருக்கவே முடியாது. நோ கோ ஃபார் சொல்யூஷன் செக்கிங். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கும் எல்லா புக்ஸ்லையுமே சொல்யூஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா எந்தெந்த புக்கெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷன் பேஜ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் நம்மளோட ஃபார்முலாஸும் அந்த கொஸ்டினுக்கும் இந்த சொல்யூஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, நம்ம ஃபார்முலாவை ஏன் அப்ளை பண்ண முடியல, இல்லை எந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிட்டோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே இந்த ஸ்டெப் 4 தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸை நம்ம டார்கெட் பண்ணி பார்க்கறது. அண்ட் 5th ஸ்டெப், நோ த ரியாலிட்டி. நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம படித்த ஃபிசிக்ஸு, நம்ம இது வரைக்கும் 12th போர்டில் எழுதின எக்ஸாமில் எழுதின ஃபிசிக்ஸு எதுவுமே இங்கே யூஸ் இல்லை. இட் நீட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃபிசிக்ஸ். A physics which is to be understood, a physics which needs a basics understanding. இது எல்லாம் இருந்தால்தான் இந்த ஃபிசிக்ஸை நம்ம நல்லா டாலரேட் பண்ண முடியுங்கிறதைவே ஸ்டெப் 5ல இந்த 4 ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கற்றுப்பீங்க. ரைட்? ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போது சார் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், பிக்க யூனிட், அதுக்கு அடுத்து அதில் இருக்க எல்லா பிக்க யூனிட் அண்ட் ரைட் த ஃபார்முலாஸ், அதில் இருக்க கான்செப்ட்ஸை கற்றுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போடுங்க, சொல்யூஷன்ஸை பாருங்க, அண்ட் கடைசியா நோ த ரியாலிட்டி ஆஃப் ஈச் சாப்டர். நம்ம படிச்சதுக்கும் இதுக்கும் என்ன ரியாலிட்டி, ஓ இப்படிதான் அதை யோசிக்கிறாங்கன்னு கத்துக்கோங்க. ஓகே, இதை இன்னும் பெட்டரா நான் சொல்லணும்னா ஐம் ஜஸ்ட் டேக்கிங் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஒன்று, ஏன் ஃபிசிக்ஸ் டஃபா இருக்கு, எந்த இடத்துல தப்பு பண்றாங்க. யாரை பார்த்தாலும் ஃபிசிக்ஸ்ல எங்கிட்ட முதல்ல கேட்குற கேள்வி என்னவா இருக்குன்னா, சார் எந்த புக்கை நான் ஃபாலோ பண்ணணும், எந்த ப்ரீவியஸ் இயர் புக்லெட்டை நான் பார்க்கட்டும், எந்த புக்கு நான் வாங்கினா கரெக்டாக இருக்கும், இல்லை இந்த இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பண்ணட்டும், அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க. I'll tell you only one thing. Previous year question is the teacher here. Previous year questions will teach you many things. ஒவ்வொரு கொஸ்டினை பார்க்கும் போதும் you will understand how technically they have been asking. It will teaches your brain like this is physics. இப்படிதான் பிசிக்ஸ் மூவ் ஆகும், இப்படிதான் நாங்க கேட்க போறோம், இந்த மென்டாலிட்டியில தான் நீ படிக்கணும், இப்படிதான் நாங்க யோசிக்கிறோம், ஒரு கல்லை இப்படி தூக்கி போடும்போது இதைத்தான் நாங்க கேட்க போறோம். இப்படி படிக்க 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 ஒவ்வொரு கான்செப்ட் தெரிய 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 your brain will start to think. ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே ஓகே இப்படிதான், நல்லா யோசிச்சு பாரு. ஒரு கொஸ்டின்ல இருக்க டேட்டாவை நம்ம கரெக்டா எடுத்துட்டாலே ஃபார்முலா நம்மளால ஈஸியா அப்ளை பண்ண முடியும், சொல்யூஷன் கொண்டு வர முடியும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அந்த பிரிட்ஜ். கொடுத்த கொஸ்டின்ல இருக்க டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல, எப்படி அதை எடுக்கணும்னு தெரியல, எப்படி அதை கரெக்டா கொண்டு வரணும்னு தெரியல. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ண பார்க்க அதோட சொல்யூஷன்ஸை கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமா யுவர் பிரெயின் வில் அடாப்ட்.
உங்கள் பிரெயின் இதுதான் ஃபிசிக்ஸ், இப்படி தான் நம்ம படிக்கணும்னு ஒரு அடாப்டேஷனுக்கு வந்துடும். ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி கொஞ்ச நாளும் அதுக்கே தெரிஞ்சிடும். ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா பேசாமல் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு அதுவே தேடும், ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கும். ஓ இதான் ட்விஸ்ட், சைனை மாற்றி போடு, இதை நம்ம ஆல்ரெடி தப்பு பண்ணியிருக்கோம், அதையும் சொல்லித்தரும். எல்லாம் சொல்லித்தர இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நம்ம ஆல்ரெடி நிறைய கொஸ்டினில் பார்த்துருக்கோம். எல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இஸ் அ டீச்சர் ஃபார் ஃபிசிக்ஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் த பேசிக் காஸ் ஆஃப் ஃபெயிலியர்? ஏன் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுது எல்லாத்துக்கும்? இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்னன்னா, நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்டியூட் போனால் அதில் டெஸ்ட் வைப்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், கசகசன்னு அட்டன் பண்ணுவோம், பாதிக்கு ஆன்சர் வராது, கீ வரும்போது பாதி தப்பாக இருக்கும், எதுக்குமே நம்ம சொல்யூஷன்ஸ் பார்க்க மாட்டோம். கொஞ்ச நாள் ஃபெட்டப் ஆகிட்டு வேண்டாம் ஃபிசிக்ஸே நம்மளுக்கு வராது போலன்னு விட்டுருணும். இதுதான் மேஜர் தப்பு. நான் என்ன சொல்றேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் நீங்கள் அட்டன் பண்ணுற கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க. அந்த சொல்யூஷன்ஸ் தான் உனக்கு டீச் பண்ணும். ஓகே இதுதான் ஃபிசிக்ஸ், இங்கே தான் தப்பு பண்ணுறோம். இந்த சொல்யூஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நியூரானல் சர்க்கியூட்டை ரெடி பண்ணி உங்களோட தப்பை கம்மி பண்ணிடும். சொல்யூஷன்ஸே பார்க்காம ஃபிசிக்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். சொல்யூஷன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆர் கோ ஃபார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், தட் இஸ் வெல் அண்ட் குட். இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்னது ஒரு சாப்டருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சாப்டர்ஸை 12th எடுத்து முடிங்க. 11th நிறைய ஈஸியான சாப்டர்ஸ் இருக்குது, யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேத்துக்கு 1D 2D ஈஸியாக இருக்கும், லாஸ் ஆஃப் மோஷன் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டியுமே நிறைய பேத்துக்கு ரொட்டேட்டரி மோஷன் கூட சில பேத்துக்கு ஈஸி, ஆர் கடைசி லெசன் ஆசிலேஷன்ஸ் வேவ் சில பேத்துக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி ஒரு சாப்டர் எடுத்துட்டு இந்த 5 ஸ்டெப்ஸை கரெக்டாக அதில் அப்ளை பண்ணுங்க. அந்தந்த சாப்டருக்கான ஃபுல் மார்க் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸ்லோலி யூ வில் கெயின் கான்ஃபிடன்ஸ். இந்த சொல்யூஷன்ஸே இல்லாத கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது தான் உங்கள் கான்ஃபிடன்ஸ் அப்படியே கீழே போயிடும். சொல்யூஷன்ஸோட இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது செகண்ட் ஸ்டெப் வரைக்கும் நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம், தேர்ட் ஸ்டெப்ல தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அடுத்தடுத்து அட்டன் பண்ண வைக்கும். ஸோ கோ ஃபார் த திங்ஸ் விச் ஹேவ் சொல்யூஷன்ஸ். திஸ் வில் ஹெல்ப் யூ கெயின் யோர் மார்க்ஸ். ஸோ இதை தான் ஈஸியாக அக்செப்டபுளாக ஃபிசிக்ஸ் எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுங்கிற ஸ்ட்ராட்டஜி. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் பார்ட்ஸில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, வில் டூ அ வீடியோ ஃபார் இட். அண்ட் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த 25 டேஸில் வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். ரைட், தேங்க்யூ.